கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். என்னம்மா சத்யா? இப்ப சாப்பாடு முடிஞ்சிச்சு, மதியானம் சாப்பாடுக்கு வாங்கன்னு சொல்லிச்சு அந்த லோட்டஸ். கட்டையா ஒரு பொண்ணு சப்ளை பண்ணுமே சத்யா, தாமரை, அதுதான் சொல்லிச்சு. சரிம்மா சத்யா, இந்த ஏரியாலே உங்க மெஸ் தான் வீட்டு சோறு மாதிரி இருக்கும். உங்க மெஸ்ஸுக்கு வேற எங்க போக போறோம்? உங்க சப்போர்ட் தான் எனக்கு எப்பவும் வேணும். எப்படி காலையிலேயே அவள இட்லி வடை பொங்கல் எல்லாம் வித்துறோம். அப்படி சீக்கிரத்துல விக்காத. சரி வித்த வர நமக்கு சந்தோஷம் தானே. அப்போ இன்னைக்கு கல்லா கட்டி இருக்கோம். போய் கல்லாவுல போய் பணத்தை என்ன வேண்டியதுதான். என்ன கல்லாப்பட்டி காலியா கிடக்கு? நானும் காசு இன்னைக்கு அள்ளி எண்ணிரலான்னு வந்தா கல்லாப்பட்டி காலியா கிடக்கு. அந்த ஆளுக்கு என்னன்னா சாப்பாடு முடிஞ்சிட்டு போறாங்க. இப்போ யாரும் நடந்துட்டே நடக்கலையா நம்ம கடையில? சத்யா பாப்பா, என்ன சத்யா பாப்பா, இன்னைக்கு பாட்டுலாம் பலமா இருக்குது. அக்கா பாட்டு எப்படி கேக்குறதுக்கு அப்படியே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கா? நல்லா இருக்கு சத்யா பாப்பா. நீயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டை போடதான் நம்ம ஹோட்டலும் நல்லபடியா ஓடுது. அப்புறம் மல்லிகாக்கா, நம்ம ஹோட்டலுக்கு ஒரே ஆளா சாப்பிட வராங்க. எல்லா ஆளுக்கும் கலந்து தானே வராங்க. அப்புறம் எல்லா பாட்டும் போட்டாதானே நம்ம ஹோட்டலுக்குனே ஒரு தனி சிறப்பு தெரியும். அதுதான் இந்த சத்யாவோட பவராவும் இருக்கும். இருக்கட்டும் பாப்பா, நீ ஒரு விசித்திரமான பொண்ணுதான். ஆமா மல்லிகாக்கா, ஹோட்டல்ல சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா கல்லாப்பட்டி திறந்து பார்த்தா ஒரு நயா பைசா காணோம். ஹோட்டல்ல வியாபாரம் நடந்துச்சே நடக்கலையா? பாப்பா, காலையில இருந்து நடக்கிற கூத்த நான் எப்படி என் வாயால சொல்றது? அந்த கிச்சன்ல அசினோ புசினோ இருப்பா, அவட்ட போய் கேளு. பிசினக்கா, பிசினக்கா. ஏ சத்யா பாப்பா, என்னை பிசுன்னு கூப்பிடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? நான் இவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லிதான் எங்க அம்மா எனக்கு அசினுன்னு பேர் வச்சாங்க. நீங்களெல்லாம் பிசுன்னு கூப்பிட்டு என் அழகெல்லாம் கெடுக்குறீங்க பாப்பா. சாரி அக்கா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிசுன்னு தான் ஞாபகம் வருது. அசினுங்கிறது மறந்தே போயிருது. என்ன தாமரக்கா, ஒரு ரியாக்ஷன் இல்ல? அப்படியே சட்டி பணியை மறைச்சிக்கிட்டு செல்ல மாதிரி நின்றுகிட்டு இருக்கே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, சும்மா. ஓய் சத்யா பாப்பா, அதுக்கு ரெண்டையும் தள்ள சொல்லு, அப்பதான் உனக்கு அங்க இருக்க விஷயம் தெரியும். என்ன நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைகள் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க? ரெண்டு பேரும் தள்ளுங்க பாப்போம், அங்க என்ன இருக்குன்னு இந்த சத்யா பாக்குறேன். ஏ சத்யாம்மா, உனக்கு என்ன சத்யாம்மா அடுப்படியில வேலை? நீ போய் ஜம்முனு கல்லாப்பட்டியில உட்காரு, நாங்க பாத்துக்கிட்டு இந்த கிச்சன் வேலைய. அட அசீனக்கா, கல்லாப்பட்டியில ஒண்ணும் இல்லன்னு தானே கிச்சனை பார்க்க வந்திருக்கேன். நவுளுங்க பாப்போம். இது என்ன இட்லி வடை பொங்கல் பூரிலாம் அப்படி அப்படியே இருக்குது? ஹோட்டலுக்கு வரவங்க சாப்பாடு முடிஞ்சிட்டு சொல்லிட்டு போறாங்க. என்ன தாமரக்கா அங்க நடக்குது? சத்யா பாப்பா, இன்னைக்கு எங்க வீட்ல என் பொண்ணுக்கு பிறந்த நாள். அதனால நிறைய பேர் வருவாங்க. அதனால எல்லாருக்கும் என்னால டிஃபன் செய்ய முடியாது பத்தியா. அதனால தான் இங்கேருந்து எடுத்துட்டு போலாமேன்னு அனுப்பிவிட்டேன். மன்னிச்சுக்கோ பாப்பா. என்ன தாமரக்கா, உங்க பொண்ணுக்கு பிறந்த நாளுன்னா நான் இது மட்டுமா செய்வேன், இதுக்கு 2 மடங்கா எடுத்துட்டு போங்க நான் சொல்ல போறேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக இப்படியா பண்றது தாமரக்கா? வர்றவங்க வயிற்றெல்லாம் காயப்பட முடியுமா? எத்தனை பேர் நம்ம சாப்பாட்டை நம்பி காலையிலே வராங்க. இல்லன்னு சொல்ல முடியல, பசியோட போறாங்களா தாமரக்கா? அது தப்பு தானே. சாரி சத்யா, ஏதோ ஒரு பதட்டத்துல பண்ணிட்டேன். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். மல்லிகாக்கா, இதை இவங்க எடுத்துட்டு போட்டோம். மத்தியான சமையலையாச்சும் நல்ல ருசியா பண்ணுங்க, நல்ல மீன் குழம்பு வச்சு. எல்லாரும் பசியோட வருவாங்க. வயிறார சாப்பிட்டு போன நம்ம மெஸ்ல யாருமே வயிறு நிறையலன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சமைச்சு வைங்க. மிச்ச மீதி இருந்தாவோட பரவாயில்ல. என்ன மல்லிகாக்கா? சரிம்மா சத்யா பாப்பா, எனக்கு இந்த 2 எடுபடிகளை வச்சுக்கிட்டு மேய்க்கவே முடியலம்மா. அப்படி சொல்லாதங்க மல்லிகாக்கா, இவங்க 2 பேருமே நல்லவங்க தான். கொஞ்சம் வேலையை மட்டும் விரட்டி வாங்க, அது தன்னால செய்வாங்க. நம்மளும் நடக்கிற போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டோம், நிறைய கப்பு வின் பண்றோம். ஆனா வீட்டுக்கு கொண்டு போய் அழகா வைக்க முடியல. எல்லாம் அந்த அம்மாவாலையும் பாட்டியாலையும் மட்டும்தான்.
ஒளிச்சு ஒளிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு ஹோட்டல்ல. கப்பா ஆசையா வீட்டுக்கு கொண்டு போனா அம்மா எங்க போய் அதிரடி சண்டை போட்டுட்டு இந்த கப்பை வாங்கிட்டு வந்தான்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்காங்க. ஆசையா வாங்கி ஒரு நாளாச்சும் கொஞ்சிறாங்களா? இந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டுக்கு. இந்த சத்யாவோட அருமை பெருமை கேள்விக்கு தவிர வீட்டுல வேற யாருக்கும் தெரிய மாட்டுது. ஓ காட், என்ன சொல்றதுனே தெரியலையே. சத்யா சத்யா உங்க அக்கா இருக்கால. ஏய் முருங்க, ஏன்டா இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வரா? என்னடா நடந்துச்சு? சத்யா சத்யா உங்க அக்கா அந்த கவுன்சிலர் பையன் இருக்கால, அவன் கூட அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கானா சத்யா. என்னது? ஹோட்டலுக்கு போயிருக்கா? உனக்கு எப்படிடா தெரியும்? ஹோட்டல் மட்டும் இல்ல சத்யா, ஹோட்டலும் பாரும் கலந்த இடம். அங்கதான் என் ஃப்ரெண்டு வேலை பாக்குறான், அவன் தான் போன் அடிச்சு சொன்னான் சத்யா. திவ்யாவை என்ன சொல்றது? சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு. நம்ம சொல்ல கொஞ்சமாச்சும் கேக்குறாளா? இன்னைக்கு எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. கலியாக்கா, கொஞ்சம் ஹோட்டலை பாத்துடுங்க. எனக்கு முக்கியமான ஒரு வெளிய வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி சத்யா பாப்பா, நான் பாத்துக்கிட்டே நீங்க போயிட்டு வாங்க. சீக்கிரம் போ சத்யா, அந்த பையனோட கேரக்டரு மோசமானவன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், நீ சீக்கிரம் போ. கடி அப்படியே அந்த கண்ணு இருக்கே, கண்ணு காந்த கண்ணுடி, என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. அப்படியே அந்த மூக்கு இருக்கே, மூக்கு அப்படியே கிளி மூக்குடி, அதுக்கு கீழே இருக்க அந்த லிப் இருக்கே, லிப்பு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியலடி, அப்படி ஒரு காந்தண்டி. என்னைக்குடி நீ என்னை பார்த்து லவ்வ சொல்லி என் பொண்டாட்டியாவி என் பெட்ரூமுக்கு வரப்போறியோ தெரியலடி. என்ன நீ எத்தனை நாளா பாக்குற? ஒரு நாளாச்சும் இப்படி என்ன வர்ணிச்சிருக்கியா? யாருன்னே தெரியல, அவளை வச்சு இப்படி வர்ணிச்சிட்டு இருக்கே. இரு, உனக்கு இருக்கு. சரி செல்ல குட்டி, பத்திரமா இருந்துக்கோ, மாமி குளிச்சுட்டு வந்து அப்புறம் உன்னை பாக்குறேன். ஐயோ, மாமா திரும்ப போறாரு. இல்ல வேற, மாமா குளிக்க போயிட்டாரு. குளிக்கிற இடத்துலயும் உனக்கு அபநாபகம் தானா மாமா? போட்டோ இருந்தா தானே அவரை கண்டுபிடிக்க முடியும். பாரு, இப்ப போட்டோ எடுத்து ஒளிச்சு வைக்கிறானா இல்லையா பாரு. மாமா இந்த போட்டோவை இங்க தானே வச்சாங்க, அதுக்குள்ள காணோம். ஐசு ஐயோ மாமா, மாமா. ஐயோ மாமா, பப்பி ஷேம். என் ரூம்ல வந்து நின்னுக்கிட்டு பப்பி சேமு பப்பாய்ஸ் சேமுன்னு, உனக்கு என்னடி என் ரூம்ல வேலை? அது வந்து மாமா, அது வந்து ஏன்டா இப்படி கத்துற? ஒரு சவுண்ட் கீழ வர கேக்குதுடா. அம்மா இந்த ஐஸ பாருங்கம்மா, நான் குளிக்க போறதுக்குள்ள ஐஸ் என் கபோர்ட்ல வந்து எதை தேடிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு என் ரூம்ல என்ன வேலைம்மா? ஆமா ஐஸ், நீ அவ ரூம்ல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து பாட்டி என் ரூம்ல கண்ணாடி சரியில்லை, அதான் மாமா ரூமை பார்த்து குங்குமம் வச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். என் ரூம்ல கண்ணாடி சரியில்லாட்டி உங்க அம்மா ரூமுக்கு போ, இல்ல பாட்டி ரூமுக்கு போ. நீ ஏன் என் ரூமுக்கு வந்தா? நீ ஏதோ வந்து என் ரூம்ல தேடுனா, எனக்கு நல்லா தெரியும் ஐஸ், போய் சொல்லாத. ஆமா, உங்க ரூம்ல என்ன தங்கம் இருக்கா இல்ல வைரம் இருக்கா நான் திருடுறதுக்கு? இந்த பாருங்க, குங்குமம் தான் வைக்க வந்தேன். மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. ஐயேடு ஐசு, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. ஐசு, என்ன விளையாட்டு? அவன் மாமாவனா இருந்தோட இப்படி விளையாட கூடாது. பொம்பளை பிள்ளை மாதிரி இருந்துக்கோ. நடந்து போ. பாட்டி. பாட்டி அது பியூட்டி, அது வெளியே போடி. அவட்ட சொல்லி வைங்க, இதெல்லாம் சரியில்லை, மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்கு போறா. எத்தனை தடவை தான் அவட்ட சொல்றதுப்பா, அவ கேட்கவே மாட்டா. நான் சரி சொல்றேன், நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. அவன் அருண் அவ்வளவு அப்பவே வந்து காத்துக்கிட்டு இருக்கான், ஏதோ ஆபீஸ்ல முக்கியமான வேலையாம, அதனால காத்துக்கிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் கீழே கிளம்பி வா. சரிம்மா, ஒரு 10 minutesல வந்துடுறேன். என்னடா சூர்யா, காலையிலயும் மூட் ஆஃப் செட்ல வந்துட்டு இருக்க? இல்ல, இந்த ஐஸ்வர்யாவை நினைச்சுதான்டா, அவ போக்கே சரியில்லடா. காலையிலயே வந்து என் ரூம்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்காடா. தேடுற அளவுக்கு உன் ரூம்ல என்னடா இருக்கு? அதுதான்டா எனக்கும் தெரியல. அவ ஆனா ஏதோ தேடுறாடா, அது என்னன்னு தெரியல. சீக்கிரத்துல அவளை கண்டுபிடிக்கணும்டா. அவ ஏதோ என் ரூமை வந்து எட்டி பார்த்துட்டு போறா எப்பவும் பார்த்தாலும். அதை விடுடா, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல இன்டர்வியூ இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோடா. அதுக்கப்புறம் அங்க சொதப்பிட போற. அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் மச்சி, அது எப்படி நான் சொதப்புவேன்? என்ன பெரிய ஹோட்டலா இருக்கு இந்த ஹோட்டல்ல. இந்த திவ்யா நாயை நான் எங்க போய் தேடுவேன்? இந்த ஹோட்டலுக்கு அவ ஏங்க வாரா? தேவையில்லாத வேலையை இழுத்து வைக்கிறதே இவளுக்கு பொழுதா போச்சு. ஒவ்வொரு நேரமும் இவளை காப்பாத்தி விடுறதுனால தான் இவளுக்கு கொழுப்பு நிறைய ஆகி போச்சு. இந்த தடவை பாட்டிக்கிட்டே அம்மாட்டி இவளை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஏ திவ்யா,
வந்துட்டியா? நல்ல வேலை சத்யா, வந்துட்டா. சத்யா, இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சத்யா. ஏய் பொறுக்கி, எவ்வளவு தைரியம்டா! என் அக்கா இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. வாடி, நீதான் இவளுக்கு தங்கச்சோ? பரவாயில்லையே, ஒரே கல்ல 2 மாங்காய். எனக்கு இன்னைக்கு சரியான வேட்டை தான். உனக்கு சரியான வேட்டையா? இந்த வாரண்டா, இன்னைக்கு தான் நீ பொம்பளைய தொடற கடைசி நாளா இருக்கணும். எனக்கு எந்த பொம்பளையும் தொடக்கூடாதுடா. நான் அடிக்கிற அடியில பொம்பளைனாலே உனக்கு இலக்கரணமா நாயே? பொம்பளைய நீ கூப்பிட்டணும் பின்னாடி வர்றதுனால நீ உன் வேலையெல்லாம் காமிச்சு தலையிறியா? இன்னைக்கு நான் போடுற போடல எந்த பொம்பளை பக்கம் நீ தலையை திருப்பி வச்சு படுக்க கூடாது நாயே. வேலை அவனை அடிச்ச இவனெல்லாம் அடிக்க கூடாது சத்யா, கொல்லணும். என்ன அடிச்ச? நீ மட்டும் என்ன பெரிய ரொக்கமா? அவனை அடிச்சதுக்கு அந்த மாதிரி சொல்ற? நீ அவன் கூப்பிட்டான் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சமாச்சும்? நீ மட்டும் ரொம்ப ரொக்கமாடி. அவன் கூப்பிட்டாலும் பல்ல காமிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. உனக்கு அறிவு இல்லையா கொஞ்சமாச்சும்? நீ போட்டுக்க ட்ரெஸ் பாருடி. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நீ வீட்டுக்கு போனா அம்மாவும் பாட்டி எவ்வளவு வருத்தப்படுவாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உன் புத்திக்கு உரைக்கலையா? அறிவு கெட்டவள. ஏண்டி, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ரிச்சான மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினைச்சு தானடி வந்தேன். எனக்கு இப்படி ஆவணி எப்படி தெரியும்? ரிச்சான மாப்பிளையா? ஏண்டி, எல்லாரும் நல்ல மாப்பிள்ளை தானடி கேட்பாங்க. நீ என்னடி ரிச்சான மாப்பிள்ளைன்னு சொல்றா? நல்ல குணம் இருந்தாலே போதும்டி. நல்ல மாப்பிள்ளை தன்னால தேடி வருவாங்க. இந்த மாதிரி தெருவா அலைய வேண்டியதில்லை. பேசாம வெளியே வந்த ரூமை விட்டு வெளியே வர முச்சுல இதே ட்ரெஸ்ஸோட வந்துடாத. வெளியே நிறைய நாய் இருக்கு கேட்டுக்கிட்ட. துரத்திட போகுது. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. எல்லாம் என் தலை எழுத்து. இவகிட்டெல்லாம் நான் இப்படி பேச்சு வாங்கணும்னு இருக்கு. என் ட்ரெஸ்னஸை பத்தி இந்த அறிவு கிட்டவளுக்கு என்ன தெரியும்? இவ பேசுற பேச்சை பாரு, எல்லாம் என் நேரம். சத்யா, இங்க நடந்தது எதையும் அம்மாட்ட சொல்லிடாத சத்யா. இந்த பாரு திவ்யா, எனக்கு இப்படி போட்டு கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. அம்மாவும் பாட்டியும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏண்டி, இவ்வளவு லேட் ஆயிட்டு அம்மா எங்க போனேன்னு கேட்டா நான் என்னடி சொல்றது? அதான் வாங்கிட்டேடி ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு பொய் முட்டையை முதல்ல சமத்துக்கிட்டே இருப்பியே. அப்பப்ப பொய்ய விட்டுக்கிட்டே இருப்பிய. அதுல ஏதாச்சும் ஒரு பொய்ய அவுத்து விடு. அம்மா நம்பிட போறாங்க. உன் பிரச்சனை அங்க எடுபடாம இருக்கும். நான் சொன்னா கூட அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. நீ எது சொன்னாலும் ஏத்துக்கிடுவாங்க. போய் ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லு. ஏய், நான் என்னடி அப்படி போய் சொன்னேன்? என்னது நீ பொய் சொல்றேன்னு கேக்கியா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலமை பெண் தானே. உன்கிட்ட உண்மை தாண்டி இருக்காது. பொய் நிறைய இருக்குண்டி. ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கன்னு அம்மாட்ட ரீல் மேல ரீல் விட்டுக்கிட்டே இருக்கா. அதையும் அந்த கிழவியும் அம்மாவும் நம்புறாங்க. அவன்கிட்ட பொய் சொல்றதுக்கு கேட்கவா வேணும்? போடி போடி, ஏதாச்சும் ஒரு பொய்ய அவுத்து விடு போ. இந்த பாரு சத்யா, எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமா, நீ என்ன டிராப் பண்ண வேண்டியதானே? நீ எங்க போற இப்போ? I am going to the office. வேலைக்கு போறேன். என்னது, நீ ஆபீஸ் வேலைக்கு போறியா? ஏண்டி, நீ ஹோட்டல் தாண்டி வச்சு நடத்துற, உனக்கு என்னடி ஆபீஸ்ல வேலை? ஏண்டி திவ்யா, நீ மட்டும் ஆபீஸ்க்கு போறேன்னு உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை? அதே மாதிரி எனக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கு. இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குடி, நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். நீ பார்த்து வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிரு. இவளுக்கு ஏதோ லூசு பிடிச்சிச்சு போல. இவன் என்னன்னோ போறான். நம்ம நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுல போய் உட்கார்ந்துட வேண்டியதுதான். பாவம் அந்த கலை குடிகார அப்பனை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. வேலையை அவளுக்கு அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சு அந்த வேலையை வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை கண்டுபிடிக்கும் போய். காதல் ஒன்றும் நல்ல நேரம் பார்ப்பதில்லையே, காலம் கூட ராசியாகுமே. காதலுக்கு அண்ண பட்சி தேவையில்லையே, காக்கை கூட தூது போகுமே. காதல் ஜோதி குறைவதில்லை, காதல் என்றும் குற்றமே பார்ப்பதில்லை. இதில் அற்பமானதோ எதுவும் இல்லை, இந்த நுட்பம் ஊட்டு புரியவில்லை. மாறியே போகும் காதல் என்றும் வாழுமே, ஆதாமே வாழ்வாழிய பாடல் காற்றில் இன்னும் கேட்குமே. காதல் கெட்ட வார்த்தையா என்னை யாரும். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்கிட்ட கையை கொடுங்க, நான் கை கொடுக்க. போங்க சார், உங்க மூஞ்சிக்கு நான் கை கொடுக்க எப்படிடா, ஆபீஸ்லயும் சரி வெளியும் சரி எல்லா பொண்ணுங்களும் ஒன்னதான் சைட் அடிக்கிறாங்க. எனக்கு கண்டுக்க கூட மாட்டுறாங்களேடா. மச்சி, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. டேய், நீ சொல்றத பார்த்தா எனக்குலாம் ஜோடியே கிடைக்காதடா. டேய் மச்சி, வருத்தப்படாதடா. உனக்கு ஆண்டிப்பட்டி மயிலோ அரசப்பட்டி குயிலோ ஏதோ ஒரு ஜோடி கிடைக்கும்டா. யாருக்கு மட்டும் ஸ்டெல்லா மேரி குயின்னு, எனக்கு மட்டும் கிராமத்து பொண்ணா? சரி, ஏதோ ஒண்ணு. எனக்கு ஜோடியே இல்லாததுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்டா.
என்னடா மச்சான், ஒரு கிராமத்து பொண்ணுனாலும் போதும்னு சொல்ற அளவுக்கு காஞ்சா கிடக்கா நீ? சரிடா சரி, என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு தாண்டா வரும். டேய் மச்சான், நைட்டு தூங்கினாலே எனக்கு யாருடா உன் காதலியா? டேய் அவ இல்லடா, அந்த டோரா மண்டை. ஏன்டா அவ ஏன்டா உன் கனவுக்கு வரா? எதுவும் லவ் கிவ்னு வந்துட்டோ? டேய் அவளை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களாடா? ஆளும் மண்டையும் சட்டையும் ஆம்பளை மாதிரி இருந்துகிட்டு என் ஆளுக்கு முன்னாடியெல்லாம் அவ கால் தூசிக்கு பெற மாட்டாடா. அப்புறம் ஏன் அவ உன் கனவுல வாரா? டேய் அன்னைக்கு அவ ஏரியாவுல அவ எப்படி கரத்தை ஆடுனா பத்தியா? அவர் பிளாக் பெல்ட்டான்டா. எனக்கு பார்த்ததுல இருந்து கனவுல வந்து வந்து போறாடா அந்த ட்ரெஸ்ஸோட. நான் அவளை என்னமோ நினைச்சேன்டா. அவ பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காடா. டேய் நான் வேற அவட்ட எனக்கு கரெக்டா தெரியும் வேற சீன் போட்டேன்லடா. எனக்கு அவ கரெக்டா ஆடுனதுல இருந்து அவளை பார்த்தாலே பயமா இருக்குடா. எங்கேயாச்சும் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோ, குழந்து கட்டிடுவாடாவா. ஏய் என்னடா பிசினஸ்ல யார் வந்தாலும் அடிச்சு தூக்குவ, ஒரு பொண்ணை பார்த்து இவ்ளோ பயம் பயப்படுற? இதான் இந்த சூர்யாக்கு வந்த சோதனையா? சோதனையோ வேதனையோ, என் ஆள் அந்த ஏரியாவுல தாண்டா இருக்கா. அவளை தாண்டி தாண்டா என் ஆளை பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் அந்த பரட்ட மண்டை தாண்டா நின்னுகிட்டு இருக்கா. அதுதாண்டா எனக்கு அள்ளு விடுது. முதல்ல ஒரு டோராவை பார்த்து பயப்படுற. உன்னை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு மச்சான். வர்றா, நம்ம ஊர்ல கிராமத்து குயில் அப்படியே பார்க்க பளிச்சுன்னு நிக்குது. ஓய் கிட்டி, அட்ரஸ் எதுவும் தெரியலையா? நான் வேணா சொல்லி தரவா? உனக்கே உங்க வீட்டுக்கு அட்ரஸ் தெரியாது, நீ அட்ரஸ் சொல்லி தரப்படியாடா? பரவாயில்லடா, எனக்கு தான் அட்ரஸ் தான் தெரியாது, உனக்கு உன் பேரே தெரியாது. இந்த பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்கப்பா. டேய் பசங்களா, வந்தேன்னு வச்சுக்கு விடுங்க. என்ன பண்ணுவேனியே தெரியாது இந்த ராமசாமி. ஏய் காலையிலேயே மாமா மப்புல இருக்காருடா. அப்ப மாமன் பொண்ணு நம்ம தான் கரெக்டா வீட்டுக்கு கூட்டு போகணும்டா. ஏய் இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கல்லடா உங்க வாயில பல்லு இருக்காது. டேய் குயில் கத்துதுடா, ஏதோ கூவுது பாரு, உனக்கு கேக்குதா? இந்த பொடி பசங்களா, யாராவது என் முள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணுனிய ராமசாமி சும்மா இருக்க மாட்டேன். ஏய் இந்த பாருடா, குடிபோதையிலயும் பொண்ணை பத்தி பேசினா மாமாக்கு கோவம் வருதுடா. ஐயோ ஐயோ. எப்பா இதுல நம்ம ஊரா வெளி ஊருக்கு வந்திருக்கோம், அங்கேயும் வந்து குடிக்கிறீங்களே, உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு எனக்கு. என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுது. என்ன இந்த முள்ளு மரிங்க எங்க நிக்கானுங்க? இவங்க நின்னாலே இந்த இடம் சரியில்லையே. ஏய் சத்தியாடா. இந்த பொண்ணு வேற அழுதுகிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க கைவரிசை இங்க காமிச்சிட்டானுங்களோ? இந்த பேமாரிங்களை இப்படியே விடக்கூடாது. இந்த வாங்கிக்கோங்கடா. சத்தியா, பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அவனை தூக்கி போட்டு அடிக்கிற? டேய் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு அடிக்க கூடாதுடா. அடிச்சிட்டா தான்டா பேசணும். நீங்க ஏதாவது சிலுமிசம் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியும்டா. யார்மா நீ? புதுசா இருக்கு. எந்த ஊர் உனக்கு? அக்கா எங்க ஊரு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். ஆமா மெட்ராஸுக்கு என்ன வேலையா வந்தீங்க? இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன்க்கா. அவங்க கால் பண்ணி வர சொன்னாங்க, அதான் வந்தேன். இந்தாம்மா ஃபர்ஸ்ட் அழுவையை நிறுத்து. ஃபோல்டா இருக்க பழகிக்கோ. சத்தியாவே சொல்லிட்டால, அழுகு நிறுத்துங்க. சரிக்கா. மெட்ராஸுக்கு வேலைக்கு தனியா வந்திருக்கா, கூட யாரும் வரலையா? தனியா வரல, தோ இருக்காரு, அவர்தான் எங்க அப்பா, அவர் கூட தான் வந்திருக்கேன். யாருமா கலையுவே? இந்த பையன் உன்கிட்ட ராகிங் பண்றானோ? இந்த ராமசாமி அவனை விட மாட்டேன். இவனா உங்க அப்பே? அக்கா எதுக்கு எங்க அப்பாவை அடிச்சீங்க?
என்ன அடிச்சது யாரு? இந்த பத்தியா ஒரு அடியில உங்க அப்பாவுக்கு போத தெளிஞ்சிட்டு அடிச்சது யாருன்னு கேக்குற அளவுக்கு அவர் தெளிவா இருக்காரு. இந்த பெரியவரே, பிள்ளைய வெளியூருக்கு கூட்டு வந்திருக்கிற, அந்த இடத்துல குடிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியாதா? எப்படி பிள்ளைய பத்திரமா பார்க்கணும்? இப்படி குடிச்சிட்டு இருந்தா நாலு பொறுக்கிகள் நாலு விதமா தான் பேசுவானுங்க. ஐயோ மன்னிச்சுக்கோமா, இந்த குடியால நான் என் பொண்ணு கூட்டு வந்ததே மறந்துட்டேம்மா. நீதாம்மா என்ன அடிச்சு இன்னொரு கண்ணை திறக்க வச்சுட்ட. இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா. சத்யா, அவருக்கு இன்னும் போத தெரியல. அறிவு கண்ணை திறந்திருக்கேன்னு சொல்ல, இன்னொரு கண்ணை திறந்திருக்கேன்னு சொல்றாரு பாரு. அவருக்கு இன்னும் போத தெரியல. இங்க வாடா. ஒரு குடிகாரனுக்கு தான் இன்னொரு குடிகார பாசம் தெரியும் போல இருக்கு. இவ்வளவு வக்கனையா பேசுறியே, எங்க கிட்ட வா. சொல்லு சத்யா சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஏய், நான் எவ்வளவு அடி அடிக்கிறேன்டா உன்னை. ஆனா கூப்பிட்டாலே வாரியடா, உனக்கு வெக்கமே இல்லையா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நீயும் ரவுடி நானும் ரவுடி. நீ கூப்பிட்டா நான் ஓடி வந்துடுவேன். மேட்ச் ஃபார் ஈச் அதர்ல நம்ம தான். வெக்கம் கட்டவனே, நானு போடா. புதுசா ஒருத்தவங்க நம்ம ஊருக்கு வந்தா அவங்களுக்கு நம்ம தான்டா அடைக்கலம் கொடுக்கணும். அவங்களை இப்படி கலாய்ச்சா நம்ம ஊரை பத்தி அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களாடா, அறிவு கட்டவனே. இனி எந்த பொண்ணுங்களுக்கு டேட்டு நீங்க கலாய்ச்சிக்கிட்டு இருந்தே வச்சுக்கோ, மூஞ்சி பேத்துவேன். போகடா இருந்துச்சு. சத்யா அடிச்ச அடிக்க அவன் வீட்லயே போய் விழுந்திருப்பானோ? அவனை இங்க எங்கேயுமே காணுமே. ரொம்ப நன்றி அக்கா. நீங்க வராட்டி அந்த பசங்க இன்னும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆமா கலை, இங்க நீ எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கா? இங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு? இல்லக்கா, இங்க எங்களுக்கு யாரையுமே தெரியாது. இனிமே தான் வீடு பார்க்கணும். அப்புறம் கம்பெனியும் எங்க இருக்குன்னு தெரியாது. இனிமே தான் தேடணும். உங்களுக்கு தெரியுமாக்கா? கலை, உன் ஃபைல கொடு, நான் அந்த கம்பெனி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்ல போய் தங்குங்க. நான் உங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி தரேன். வேண்டாமா, நீ இவ்வளவு எங்களுக்கு உதவி செஞ்சதே போதுமா. எங்களால உனக்கு எதுக்குமா சிரமம்? இந்த பாருங்கய்யா, நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரி, இவ எனக்கு தங்கச்சி மாதிரி. உங்களுக்கு நான் உதவி செய்யறதுல ஒரு சிரமம் கிடையாது. இப்ப நான் ஆட்டோ பிடிச்சு அனுப்புறேன், நீங்க நேரா எங்க வீட்டுக்கு போங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் எங்க வீட்ல. இந்தாங்க அக்கா ஃபைல், இதான் அந்த கம்பெனியோட அட்ரஸ். கேகேஆர் கம்பெனி, வலசரவாக்கம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, எங்கன்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். என்னம்மா ஆட்டோ வாங்க வாங்க. முத்தண்ணே, இவங்க நம்ம சொந்தக்காரங்க தான். இவங்களை கொண்டு நம்ம வீட்ல இறக்கி விட்டுருங்க, என்ன பத்திரமா? சரி சத்யா, உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டா அவருங்க நமக்கும் சொந்தக்காரங்கமா தான். பத்திரமா கொண்டு இறக்கிட்டுரு, நீ பயப்படாத. தனா, நம்ம பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாலாம். மெசேஜ் பண்ணிருக்கா. ஐயோ என் பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாளே. ஐயோ, கையும் உடம்புக்கு காலம் உடம்புக்கே. அவளை பார்த்து 5 வருஷம் ஆயிட்டு. எப்படி இருப்பாளோ தெரியல என் பொண்ணு. ஏ கனி, ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி போய் வாசல்ல நில்லு. என் பொண்ணு வந்துகிட்டு இருக்காளா? அம்மா, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேம்மா. போ கனி, போய் வாசல்ல நில்லு. என் பொண்ணு வந்தானே ஆர்த்தி எடுத்து தான் உள்ள அனுப்பணும். என்ன கனி? சரிம்மா. தனா, நம்ம புள்ளிக்கு பிடிச்சதெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிட்டியா? அதெல்லாம் சமைக்காம இருப்பாங்களாங்க? ஊந்துறதுல இருந்து நீந்துறதுல இருந்து பறக்கிற வரை சமைச்சு வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு. ஒண்ணு வெளிநாட்டுக்கு போகும்போதே சொன்னா பிசினஸ் எல்லாம் கத்துட்டு தான் டாடி வருவேன்னு. அதே மாதிரி பிசினஸ் கரைச்சு குடிச்சிட்டு தான் தமிழ்நாட்டுக்கே வரா. அப்புறம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்க? உங்க குழந்தை தானே அவளுக்கு இருக்கும். பாப்பா வண்டி வந்துட்டு வாங்கம்மா. ஹாய் டாட். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ டாட்? என் பிள்ளை என்ன அழகா இருக்கா, பார்க்கையே அப்படியே ராணி மாதிரி இருக்கா. போ கனி, போய் ஆரத்தி எடு என் பிள்ளைக்கு. ஹவ் டார் யூ? ஃபேஸ்ல கொண்டு ஃபயர் வைக்கிற? ஃபேஸ் டேமேஜ் ஆயிடும்னு உனக்கு தெரியாதா? அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? இல்ல பாப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வரவங்களுக்குலாம் ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். யாருக்கு யார் பாப்பா? இந்த பாப்பா பீப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் உங்களோட வச்சுக்கிடுங்க. நான் இந்த வீட்டு ராணி, என்ன ராணின்னு தான் கூப்பிடணும். ஓகே? ஐயா, அவங்க நம்ம வீட்டுல எத்தனை வருஷமா வேலை பார்க்கறாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி பேசுற? அவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. சாரி கேளு. ஆப்டால் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி கிட்ட நான் சாரி கேட்கணுமா? நெவர். அது இந்த ரியாவால ஒரு நாள் முடியாது. டாடி, நான் வீட்டுக்குள்ள போறேன். சரியா? வெயிட். நெவர் மம்மி. சாரி கனி, அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சின்ன வயசுல இருந்து உனக்கே தெரியும்ல,
அவ பிடிவாதக்காரி. நான் திரும்பி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, அவங்க சொன்னதும் சரிதாம்மா. என்ன தெரியா, சின்ன வயசுல இருந்த ஆட்டிடியூட் இன்னும் வரையும் அப்படியே இருக்குது. சொல்ல போனா வளர வளர அந்த ஆட்டிடியூட் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இவளை நான் என்ன பண்றதுனே தெரியலையே. அவளா தான் இந்த ஹாபிட்டை மாத்திக்கணும். இந்த கடவுள் தான் அதுக்கு துணையா இருக்கணும். அப்புறம் டாட் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, ஐ எம் ஃபைன். மம்மி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்க கையால சாப்பிட்ற சாப்பாடு அங்க கிடைக்காம நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மம்மி. என் பிள்ளை மெலிஞ்சு போனதுலயே எனக்கு தெரியுது நீ என்ன எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பா. நீ உனக்காக எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வாய்க்கு ருசியா வந்து சாப்பிடுமா ரியா? கொஞ்ச நேரம் டாட்கிட்ட பேசிட்டு அப்புறம் சாப்பிடுறேம்மா. சரிம்மா, சரி. டாட், அப்புறம் நம்ம கம்பெனில பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் டல் தான் ரியா. நானும் கொஞ்ச நாளா நம்ம கம்பெனியை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 2-3 டெண்டரை நம்ம கம்பெனி மிஸ் பண்ணிட்டு. எதனால டாட்? நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தாமா இருக்கேன். ஆனா அந்த கேகேஆர் கம்பெனி டெண்டரை ஸ்கோர் பண்ணிடுறாங்க எப்பவுமே. வாட்? என்னது? கேகேஆர் கம்பெனியா? அது எப்படி டாட் நம்பர் 1 ஆக முடியும்? நம்ம தானே எப்பவுமே டாப்ல இருப்போம். ஆமா ரியா, முன்னாடி அவங்க டேடு தான் பிசினஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு, அவர்கிட்ட வின் பண்ண முடிஞ்சது. இப்ப அவங்க சன்னு தான் பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறான். அவன்கிட்ட என்னால டஃப் கொடுக்க முடியல ரியா. அவன் ரொம்ப புத்திசாலியா வேற இருக்கான். என்னங்க வந்ததுல இருந்து பிசினஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே. பிள்ளை ஒரு டம்ளர் காபியோட குடிக்கல. ஏ கனி, ஒரு டம்ளர் காபி கொண்டா. டாட், எனக்கு இப்ப காபி முக்கியம் கிடையாது. நம்ம கம்பெனியை எப்பவும் இருந்த மாதிரி நம்பர் 1 ஆக்குறது தான் என் குறிக்கோள். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை வீழ்த்தி நம்ம கம்பெனியை நம்பர் 1 கொண்டு வர்றது தான் இந்த ரியாவோட டார்கெட். டாட், இந்தாங்கம்மா காபி. யா, பிசினஸ்ல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டஃப் கொடுப்போம். டஃப் கொடுத்து வின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்பா இவ்வளவு நாளா பிசினஸ் டேமாதாமா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நோ டாட், பிசினஸ்ல போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கணும். நம்ம முன்னேறணும்னா ஒருத்தனை அடிச்சு தள்ளிட்டு போறதுல தப்பே கிடையாது டாட். நீங்க வேணா பொறாம படாம இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம். என்னால அப்படி இருக்க முடியாது டாட். நீங்க என்ன ரெஸ்ட் எடுங்க வீட்ல இருந்து. நான் பிசினஸ பாத்துக்கிட்டேன். அந்த கொம்பனை அடக்கி இந்த ரியா டாப்ல வாரனான்னு பாருங்க டாட். எம்மா ரியா, அதெல்லாம் வேண்டாம். டாட், உங்களுக்கு வயசாயிருச்சு. என்ன நீங்க வீட்ல இருந்து ஓய்வு எடுங்க. நான் பிசினஸ பாத்துக்கிட்டேன். எனக்கு பிசினஸ்ல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நம்பர் 1 ஆக்குறது தான் இந்த ரியாவோட டார்கெட். நான் ஆபீஸ் கிளம்புறேன். ரியா, சாப்பிட்டுட்டு போமா? நோ மம்மி, நான் வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். என்னங்க இவ இப்படி இருக்கா? சாப்பிடாம கூட இவ கோவத்துல போறா. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவதான் சின்ன வயசுல இருந்து இப்படித்தானே இருக்கா. பிசினஸ் தான் அவன் உயிரான்னு நினைக்கிறா. நம்ம என்ன பண்றது? இருந்தாலும் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கா. வந்தவ அவ தம்பியை பத்தியோட கேட்கல. அவ வாட்டி இப்படி சாப்பிடாம கொள்ளாம எடுத்து எறிஞ்சிட்டு ஆபீஸ்க்கு போறலங்க. என்னங்க இவ இப்படி இருக்கா? அவ ஆட்டிட்ட கொஞ்சம் கூட மாத்த மாட்டேக்கால. என்ன பண்றது நம்ம? விடு விடு, அவளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அவளா மாறிடுவா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். இதுதான் கேகேஆர் ஆபீஸ். ஒரு இங்கிலாந்து பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்குமோ? சரி, உள்ள போய் யார்கிட்டயாச்சும் கேட்டுப்பா. எம்மா பெரிய ஆபீசர், தரையிலே நம்ம முகம் தெரியுது. கால் வச்ச சரிக்கிட்டு போய் போல இருக்கு டைல்ஸ். இவ்வளவு பெரிய கம்பெனில அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே. யார் இந்த பொண்ணு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? நானா? நான் இந்த கம்பெனில வேலை கேட்டு வந்திருக்கேன். நான் உங்களை இங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஓ, முன்னையும் பின்னையும் பார்த்தாதான் நீங்க வேலை தருவீங்களா? அப்படின்னா இந்தாங்க முன்னாடி பாருங்க, இந்தாங்க பின்னாடி பாருங்க. இப்ப வேலை தருவீங்களா? உங்க பேச்செல்லாம் பார்த்தா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்த மாதிரி இல்ல. மேடம், நீங்க ஏதோ அட்ரஸ் எதுவும் மாறி வந்துட்டீங்களா? என்னது? நான் அட்ரஸ் மாறி வந்துட்டேனா? இது கேகேஆர் கம்பெனி தானே? ஆமா. அப்ப நான் சரியா தான் வந்திருக்கேன். மேடம், இங்க சும்மாலாம் வேலை தர மாட்டாங்க மேடம். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு தான் வேலை கொடுப்பாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. என்னது? நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? மேடம், நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் 5ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். இந்த படிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளவு அடி வாங்கி படிச்சேன் தெரியுமா? என் படிப்பு என்னன்னு நீங்க கேக்குறீங்க. மேடம், உங்க படிப்புக்குலாம் இங்க வேலை கிடையாது மேடம். என்னது? எங்களுக்கு வேலை தராத கம்பெனில யாரும் வேலை செய்ய கூடாது. முதலாளி என் முன்னுக்கு இப்ப வந்தாகணும். போமா போய் மேல
கமிங் உள்ள வாங்க. இங்க பாரு, பாக்குறப்பெல்லாம் சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த கார்த்திக் சார். என்ன அனு, எனி ப்ராப்ளம்? சார், ஒரு பொண்ணு ரிசப்ஷன்ல இருந்துட்டு எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க சார். அதான் உங்க சாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதான் சார் உங்களை கூப்பிட வந்தேன். இன்றையே இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள யார் வேலை வேணும்னு கத்திக்கிட்டு இருக்குது? டேய் கார்த்திக், சரி நில்லு, நானே போய் பார்த்துட்டு வரேன். டேய், இந்த பின் போஸ உனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதா? ஆமாடா, இந்த மண்டை, இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த பின்செப் எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுதுடா. என்னால இந்த போஸை மறக்கவே முடியாதுடா. ஆனா எங்க பார்த்துன்னு தாண்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏய் வெயிட் பண்ணாதடா, எனக்கு அந்த முகத்தை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் கூப்பிடு. எஸ்கியூஸ் மீ. மனதோ எதுவும் இல்லை, இந்த நுட்பம் ஊற்று புரியவில்லை. மாறியே போகும் காதல் என்று வாழ்வே ஆறாமே வாழ்வாழிய பாடல் காற்றில் என்று கேட்குமே காதல் கெட்ட வார்த்தையா என்ன காதல் கிரிக்கெட்டு விழுந்துடுச்சு விக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே நடக்காட்டு ரொமான்ஸ் ரொமான்ஸ் இதுதான் என் சான்ஸ் என் வாழ்க்கை உன் கையில் இருக்குதடா உன் பெண்ண குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க. அறிவா இருக்கிற பொண்ணுங்க உனக்கு அல்வா கொடுத்துட்டு போவாங்க. அழகும் அறிவும் கலந்த என்னை போல் அழகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க புது மேனேஜ்மெண்ட். என் பேரு ரியா. இனிமே எங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த கம்பெனி எடுத்து நடத்துறது நான் தான். நீங்க எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கும் தரணும். எங்க கம்பெனி எப்பவுமே டாப் 1ல இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாவே செகண்ட்ல போயிட்டு மறுபடியும் நம்ம கம்பெனி டாப் 1க்கு கொண்டு போனோம். அதுதான் என் லட்சியம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். என்ன எல்லாரும் எனக்கு கோஆபரேட் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் மேடம். கதிர், நான் உங்களுக்கு ஒரு வொர்க் கொடுத்திருந்தேனே, அந்த போட்டோவை கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னேனே, கலெக்ட் பண்ணிட்டீங்களா? இந்தாங்க மேடம், இதான் அவன் போட்டோ. பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவன் தான் இப்ப டாப் 1 பிசினஸ்மேன். கொடி கட்டி பறக்குறான். இவன் டவுன் கொண்டு வந்து நம்ம மேல போறது தான் நம்மளோட ஒரே டார்கெட். மேடம், மேலனா எது மேல? மாடி மேலையா இல்ல ஸ்ட்ரைட்டா மேலையா? ஓ, நீதானா? எதுக்கு எங்க கம்பெனி டாப்ல இருந்து கீழே போச்சுன்னு இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்க டாடி கம்பெனில வச்சிருக்காருல, அதுதான் எங்க ஷேர் இவ்வளவு குறைஞ்சதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். சாரி மேம். பாருங்க, இந்த விளையாடுற வேலை, ஓபி அடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். இதை எங்க அப்பா கிட்ட வரையும் நிறுத்திக்கோங்க. என்கிட்ட எல்லாம் எப்பவுமே சீரியஸா இருக்கணும் சொல்லிட்டேன். சூர்யாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதா கூப்பிட்டேன். போங்க, எல்லாரும் உங்க ஒர்க்க பாருங்க. கேரி ஆன். டேய் சூர்யா, நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நீ இந்த ரியா கீழே கால் தூசி தாண்டா. நீயா நானா மோதி பாப்போம்டா. மல்லிகா ஷராவத்து மேற்கு மரமத்து மச்சானிதா பண்ணேன்னு யாரோ சொன்னாங்க. மெசேஜ் தான் செய்வேன்னு மசாஜ் தான். துப்பாக்கிக்கு வேலை இல்லைன்னு இவ்வளவு நாள் வெயிட்டிங்ல வச்சிருந்தேன். சூர்யா, இப்ப அதுக்கு வேலை வந்துருச்சு. நீங்க பண்றது தப்பு மேடம். அடுத்தவங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஆயுதத்தை எல்லாம் கையில எடுக்க கூடாது. பாருடா, நான் மேலே ஏறுறதுக்கு யார் இடைஞ்சலா இருந்தாலும் சரி, அவங்களை இழுத்து போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு நேர் வழியில போனா ஓகே, இந்த குறுக்கு வழியில போனீங்கன்னா நம்மளே அது கீழே தள்ளி போட்டுரும். அது உங்களுக்கு தெரியுமா? கண்ணை உன் நெத்தியில வச்சுன்னு வச்சுக்கோ, நெத்தி போட்டு தெரிச்சிரும், தெரியுமா? இந்த கையால தானே நான் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கேன். எங்க சுடுங்க பாப்போம். இன்னும் உனக்கு அடுத்தவங்களுக்கு பாவம் பாக்குற குணம் இன்னும் மாறவே இல்லையாடா? உங்களுக்கு மட்டும் அந்த பிடிவாத குணம் மாறிட்டா நீங்களும் தான் அப்படியே இருக்கீங்க டாப்ல வரணும்னு. சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். போலாமே. ஃபர்ஸ்ட் இந்த கண்ணு கீழே இருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு. செஞ்சா அவையும் குஷ்பு ஆவாங்க. ஆயில் மசாஜா முட்டை ஆயில் மசாஜா சொல்லு காட்டு
நான் ஒரு கூடங்கூடங்க தொட்டா பேக்ஸ் முதல் ஃப்ரெண்ட்ஸ் வரை ஷாப் அடிக்காதோ